நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் நிராகரிப்பார்களாக திருப்பி விடுவார்கள். இந்த நம்பிக்கை வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவார்கள் யார்? இதுவரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் ஒரு பிரிவு, நிராகரிப்பெல்லாம் ஒரு பிரிவு. அவங்க நிராகரிப்பாகவே இருப்பாங்க, நம்பிக்கை கொண்டவங்க நம்பிக்கை கொண்டவளாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி தான் உலகம் முழுவதுமே ஒவ்வொருத்தரும் தங்களை ஒரு பிரிவை சார்ந்தவர்கள்னு சொல்லும்போது ஒவ்வொரு பிரிவும் தங்களை நம்பிக்கை கொண்டவர்கள்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? அதாவது நல்லவர்கள்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் யார்? நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். தூய்மையானவங்கன்னு அர்த்தம். நல்லவர்கள்னால் தூய்மையானவர்கள்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பிரிவும் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுளை நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா கெட்ட காரியம் செய்கிறதுக்கா? இல்லை. கடவுளை நம்பிக்கை கொள்கிறேன்னு சொன்னால் நல்ல காரியத்திற்காக, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல காரியம் செய்வதற்காக தான் நம்பிக்கை கொண்டார். அப்படி ஒரு பிரிவு முழுவதுமே நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்காங்களா இந்த அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா? இப்போ நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அதாவது நல்ல காரியங்கள் செய்தால் நல்லது நிகழும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டோரே, இவங்க தான் நம்பிக்கை கொண்டார். ஆனால் அப்படி நம்பிக்கை கொண்டிருக்காங்களான்னு யாரும் இல்லை. யாரையோ ஒருத்தரை பின்பற்றுறாங்க. முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதரை பின்பற்றுகிறார்கள். அவர் இறைவனுக்கு வழிகாட்டினார்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்தி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை கொண்டாரேன்னு சொல்லும்போது நல்லது நாம் செய்தால் நல்லது நமக்கு நிகழும், நமக்கு நிகழும். நல்லது நினைத்தால் நல்லது செய்தால் நல்லது நிகழும், நல்லது செஞ்சால் கெட்டது நடக்காது. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவங்கள அழைக்கிறான் நம்பிக்கை கொண்டவரேன்னு. வேதத்தை படிக்கக்கூடியவங்க எல்லாருமே இது நம்மளைத்தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. எந்த வேதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எந்த பிரிவுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேதத்தை வச்சுருக்காங்க. எல்லாருமே ஒரு வேதம் வச்சுருக்காங்க. எல்லாருமே இது எங்களுடைய வேதம், எங்களுடைய வேதம், அது எங்களை பற்றி அறிவிக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி அறிவிக்கவில்லை, நம்பிக்கை கொண்டவரை பற்றி அறிவிக்குது. வேதம் நம்பிக்கை கொண்டவரை பற்றி அறிவிக்குது. ஒரு வேதம் ஒருவர் வைத்திருப்பதன் காரணமாக அது அவருக்கு சொல்லப்படுகிறது அப்படி இல்லை, நம்பிக்கை கொண்டவரை பற்றி அறிவிக்கிறது. வேதம் அறிவிக்கின்றது நம்பிக்கை கொண்டவரை. இப்போது வேதத்தை உடையோரில், நம்பிக்கை கொண்டோரில் இல்லை, வேதத்தை உடையோரில். நான் வேதத்தை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களில்னு சொல்கிறேன். அப்போ அவர்களில் நம்பிக்கை கொண்டவரும் இருக்கிறார்கள், நிராகரிப்பவர்களும் இருக்கிறார்கள்னு அர்த்தம். நீங்கள் எந்த பிரிவை சொன்னாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த பிரிவுகளை நீங்கள் சொன்னாலும் சரி, மதப்பிரிவோ ஜாதி பிரிவோ இன்னும் இனப்பிரிவோ குலப்பிரிவோ எந்த பிரிவை சொன்னாலும் சரி, அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருந்தால், ஒரு வழிகாட்டுறதுக்கான ஒரு எங்கள் குல வழக்கம், எங்களுடைய ஜாதி வழக்கம், எங்கள் மத வழக்கம் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட எழுத்து இல்லைன்னா கூட சொல்லிக் கொடுத்து செஞ்சுட்டு வராங்கன்னு அர்த்தம். ஒரு சட்டத்தை, அது வேதம். அது வேதம் தானா அப்படின்றது வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்தும் போது. அப்போ இங்கே நம்பிக்கை கொண்டவரேன்னு சொல்லும்போது நன்மையின் மீது நம்பிக்கை கொண்டவரே வேதத்தை உடையோரில். நீங்கள் வேதத்தை வச்சுருக்கவங்க எல்லாருமே நம்பிக்கை நினைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னு இறைவன் அறிவிக்கிறான், தெளிவுபடுத்துகிறான். இப்போ நமக்கு செய்தி சொல்கிறான், வேதத்தை வைத்திருப்புள்ள அனைவருமே நம்பிக்கை கொண்டோர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அந்த தெளிவு கொடுக்குறான். இப்போ நீங்கள் ஒரு பிரிவை முழுவதுமே நல்லவங்களாக, ஒரு பிரிவை முழுவதுமே கெட்டவர்களாக, நிராகரிப்பவர்கள் உங்களை பொறுத்தளவு கெட்டவர்கள், அப்படித்தானே? நரகத்துக்கு உரியவர்கள், வேதனைக்கு உரியவர்கள், கஷ்டத்திற்கு உரியவர்கள்னு மனசில் ஒவ்வொருத்தரும் நினச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு பிரிவும் மற்ற பிரிவை வேதனைக்குரியவர்களாக நினைக்குது, ஒவ்வொரு பிரிவும் அப்படி தான் நினைக்குது. அப்போ தன்னை சுகவாசின்னு நினைக்கக்கூடிய, சொர்க்கவாசின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு பிரிவும் ஒரு புத்தகத்தை பின்பற்றுகிறது. அந்த புத்தகம் வைத்திருப்போரில் வேதம் அறிவிக்கிறது, அவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால், ஒரு பிரிவினரை நீங்கள் பின்பற்றினால். இப்போ இந்த பிரிவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொருத்திலையும் ஒரு பிரிவு உண்டு. ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் ஒருவர் ஒரு கூட்டம் உங்களுக்காக உண்டு நிறைய அறிவிக்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்கள் உண்டு, நிராகரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிராகரிக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அவங்களை அடையாளத்தை கொண்டு அறிவிங்க. பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் நம்மால்றா அப்படி என்ன குணம் இங்கே இருக்கோ, பாம்பின் கால் பாம்பரியம் இல்லையா, அப்படி தானே? அப்போ நீங்கள் என்னவாக உங்கள் மனசில் இருக்கிறீங்களோ அதை வச்சு அறிஞ்சிக்கிருவீங்க நம்மால் அப்படி.
அதை வச்சு தான் அறிகிறீங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், நியாயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், உணர்வை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், அந்த உணர்வை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அதை மட்டும்தான் பார்ப்பீங்க. திருடனுக்கு இன்னொரு திருடனை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இவன் திருடன், நம்மளை போல நம்ம ஆள் தான் அப்படின்னு புரியும். அந்த குணமே இல்லாதவனுக்கு அவனுக்கு திருட்டு திறமை கண்ணே படாது. அதனால் அவனுக்கு அதை பார்க்கவே முடியாது. அவன் குணம் எப்படி இருக்கோ அதான் பார்க்க முடியும். அதான் இயற்கை. அப்போ வேதத்தையுடையோரில் ஒரு பிரிவார். இப்போ நம்மளுக்கு எப்படி மாற்றி விட்டாங்க, இதெல்லாம் செஞ்சால் அவங்க நல்லவங்க, இதெல்லாம் வச்சுருந்தா அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டியிருக்காங்க. உருவத்தை கொண்டு அடையாளம் காட்டியிருக்காங்க. வேதம் சொல்கிறது உருவத்தை கொண்டு இல்லை. ஒரு புத்தகம் வச்சுருக்காங்க, இது வேத புஸ்தகம், அப்படி அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இவன் படித்தவன், டிகிரி வாங்கியிருக்கான், பள்ளிக்கூடம் போயிருக்கான், இவன் அதிகாரத்தில் இருக்கான் அப்படின்னா அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதித்துறையில் இருக்கிற அத்தனை பேருமே கெட்டவங்களா? போலீஸாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் கெட்டவங்களா? அதிகாரிகள் அத்தனை பேரும் கெட்டவங்களா? விவசாயிகள் அத்தனை பேரும் கெட்டவங்களா? அப்படி இல்லை. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் இருக்காங்க இல்லையா? இங்கே விவசாயிகள் எல்லாம் நல்லவர்கள், கிராமத்துக்காரங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, பணக்காரன் பூரா ரொம்ப கெட்டவங்க அப்படியா இருக்குது? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒன்றும் இவங்க பூரா நல்லவங்க, இவங்க பூரா கெட்டவங்க அப்படி எதுவுமே கிடையாது. அதை தான் வேதம் அறிவிக்குது. உங்களுக்கு வேதத்தை உடையோரே அப்படி சொன்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கல ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வேதம் நினச்சிக்கிட்டீங்க. அவங்க சொன்னால் வேத வாக்கு மாறிப்பா, அதை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த வேதத்தை உடையோரில் எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த உடனே உருவத்தை பார்த்து இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்களாம் நம்பிக்கை கொண்டவங்க நினைக்கிறீங்களே, அப்படி இல்லைன்னு வேதம் அறிவிக்குது. அவர்களில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால். இப்போ எந்த பிரிவை நீங்கள் பின்பற்றினாலும் சொல்ல வர்றான். எந்த பிரிவும் எங்களை சொல்ல, அவங்கள தான் சொல்லுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது எந்த பிரிவை நீங்கள் பின்பற்றுவீங்க? உங்கள் உணர்வு பின்பற்றினீங்கன்னா, உருவத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் தவறானதை தான் பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். உருவத்தை கொண்டு ஏமாற்றலாம் இல்லையா? நெற்றியில் பட்டை போட்டிருந்தா, இல்லை நாமமோ ஒரு 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 மதத்தின் அடையாளத்தை போட்டிருந்தா இவர் ஒரு விசுவாசி, நம்பிக்கை கொண்டவர் என்ன நமக்கு வந்துடுது இல்லையா? உடனே வந்துடுது. ஒரு மொட்டை போட்டு உத்திராட்ச கொட்டை போட்டிருந்தா இவர் பெரிய ஆன்மீகவாதி, இல்லைன்னா பெரிய சாது, ஒரு சாமியார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யார் வேணால் அந்த வேஷம் போடலாம்ல. அப்போ ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால், அந்த வேஷத்தை நீங்கள் பின்பற்றினால் உணர்வை அறிந்து கொள்ளாமல். இப்போ நம்ம பிள்ளைங்க வீட்டில் சின்ன பிள்ளை வளர்ந்து வருது, யாரை நம்பும்? உங்கள் வீட்டில் இருக்கும் முதல்ல அம்மா அப்பாவை இல்லையா? அவங்க எடுத்து வளர்க்குறவங்கள. அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, நான் தான் அம்மா, நான் தான் அப்பான்னு. இல்லைன்னா குழந்தை படிப்படியாக தெரிய ஆரம்பிக்குது, அம்மான்னு தெரியாது. அப்புறம் அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பி ஒன்றா தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள தானே அப்படி தானே ஒவ்வொருத்தரும் சுற்றி வாழக்கூடிய யாரோ ஒருத்தர் இல்லையே. அப்போ அவங்க என்ன வயசில் வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க யாருன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்களை மாதிரி வேஷம் போட்டு வரலாம். அப்போ நீங்கள் உணர்வை பின்பற்றும் போது அது உங்களுக்கு அறிவித்து கொடுக்கும். உருவத்தை கொண்டு அல்ல, மனசை கொண்டு. அப்போ முதல்ல வேதம் முழுவதும் நமக்கு நம்மை சுற்றி என்ன இருக்கோ அதை அறிவிக்குது. நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் பாடம் போகிறோம், உங்களை பற்றி படிக்கிறதே இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் என்ன இருக்குது, ஆஸ்திரேலியா என்ன இருக்குது, ஜப்பானில் என்ன இருக்குது, பாகிஸ்தானில் இப்படி தான் படிச்சுருக்கீங்க. வடநாட்டில் என்ன இருக்குது, உங்களை சுற்றி என்ன இருக்குது, உங்கள் ஊரில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்களை சுற்றி இருக்க என்ன, அதை பற்றி நீங்கள் படிக்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் தெரியாது. வேதம் நமக்கு நம்மளை பற்றி அறிவிக்குது, எனக்கு என்னை பற்றி அறிவிக்குது, நான் வாழ்வதற்காக வழி அறிவிக்குது. யாரையோ வாழ வைக்கிறதுக்காக வேதம் இல்லை. உங்கள் புஸ்தகங்கள் போகிறோம், நீங்கள் உண்டாக்கலாம் புஸ்தகம் போகிறோம் யாரையோ வாழ வைக்கிறதுக்காக, ஒரு பணக்காரனை இன்னும் பணக்காரன் ஆக்குறதுக்காக, ஒரு ஏழையை இன்னும் ஏழை ஆக்குறதுக்காக. அதுக்கு தான் உங்கள் பாடத்திட்டம் பயன்படுது. வேதம் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய, வழிகாட்டப்பட, நேர்மையான பாதையில் அமைய, அதுக்கு தான் வேதம் வழிகாட்டுது. ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுது. அது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை படிக்கும்போது அவர்கள் எப்படி வாழணும்னு அறிவிக்குது. வேதம் அதுதான் அறிவிக்குது. எல்லா அறிவியலும் வேதத்தில் இருக்குது. வேதத்தின் அடிப்படை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா அறிவியல் உங்களுக்கு கற்றுத்தரும். எதை பற்றி உங்களுக்கு தெரியணுமோ அது உங்களுக்கு கற்றுத்தரும். மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும்னா மண் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். செடி கொடியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா செடி கொடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். வானத்தை பற்றி தெரியணும்னா வானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதான் அறிவியல். எதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமோ அது உங்களுக்கு கற்றுத்தரும். அதோடு நீங்கள் வாழும் பொழுது அது உங்களுக்கு கற்றுத்தரும். அதுதான் அறிவியல். அறிவியல் அப்படித்தான் வளர்ந்தது, இப்போ இருக்கிறது இல்லை.
அந்த அறிவியலுக்கு படித்தவங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்கல. அவங்களுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எதை பற்றிய அறிவோ அந்த அறிவு அவர்களுக்கு அதனிடமிருந்தே கற்றுத்தரப்பட்டது. இதைத்தான் நம்ம இறைவனுடைய ஆற்றல்னு சொல்கிறோம், இறையாற்றல். அப்போ அறிவுக்கும் இறைவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் வேறு ஆன்மீகம் வேறுனு பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை. அப்போ இங்கே வேதத்தில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் உருவத்தை கொண்டு உங்களுக்கு நீங்கள் அறியாததை பற்றி சொல்லக்கூடியவங்க. வேதம் உங்களுக்கு நீங்கள் அறிந்ததை பற்றி சொல்லிக் கொடுக்குது, உங்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்குது. அவங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பேசுவாங்க. உங்களுக்கு அதை பற்றி எந்த அறிவு இருக்காது, ஒரு பயம் மட்டும் ஏற்படுத்தும். என்னான்னு தெரியாதனால வரக்கூடிய பயம், என்னான்னு தெரிஞ்சு வரக்கூடிய ஒரு பயம் இருக்காது. உள்ளட்சம் இறைவனை ஏற்படுத்துவது. அவங்க என்னான்னே தெரியாமல் பயப்படுவீங்க. அவரை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவு. நீங்கள் அறிந்து பயப்படுவீங்க. எதுக்கு பயப்படுவீங்க? தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவீங்க. இதுதான் அறிந்து பயப்படுறது. இது தப்பு செய்யக்கூடாது, இந்த பயம் வருது இல்லையா, இதுதான் உள்ளட்சம். அவர்கள் என்னன்னே தெரியாது, ஆனால் பயப்படுவீங்க. அந்த பிரிவாரை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை சொல்லி உங்களுக்கு பயமுறுத்துவோம். அந்த பிரிவாரை பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பவர்களாக திருப்பி விடுவார்கள். என்ன நம்பிக்கை கொண்டீங்க நீங்கள்? நல்லது செஞ்சால் நல்லது நமக்கு, கெட்டது யாருக்கும் செய்யக்கூடாது, அது திருப்பி நமக்கே வந்துடும், இப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை திருப்பி விடுவோம். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அவனுக்கு கெட்டது செய்யலாம், இவனுக்கு கெட்டது செய்யலாம், அவன் வேறு பிரிவு, அவனுக்குலாம் நம்ம அநியாயம் செய்யலாம், தப்பு கிடையாது, நம்ம கடவுள் ஏற்றுக்குருவார். அவர்கள் உங்களை நிராகரிப்பவர்களாக திருப்பி விடுவார்கள். புரியுதா? நல்லது செய்யணும், இதுக்கு தான் நல்லது செய்யணும், அதுக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படி இல்லைன்னு அறிவிக்கலை. எதை நீங்கள் செய்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும்னு சொல்லும்போது அவனுக்கு செஞ்சால் வந்து சேராதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மாற்றி விடுறான். நீங்கள் விளங்கிக்கிட்டதில் இருந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறான்னு அர்த்தம். உங்களை நிராகரிப்பவர்களாக, நல்லதுக்கு நல்லது தான் கூலின்னு சொல்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை. இவனுக்கெல்லாம் நீ கெட்டது செய்யலாம், இந்த காரியம்லாம் செய்யலாம், அதனால் உனக்கு ஒன்று கெட்டது நடக்காது. அப்படி நீ அந்த கெட்டது செஞ்சால் உனக்கு கெட்டது வராதுன்னு சொல்லித்தரான். அவர்கள் உங்களை நிராகரிப்பவர்களாக திருப்பி விடுவார்கள். இது தெரியாமல் தான் ஒரு சாராரை பின்பற்றினாலும் யாரை பின்பற்றக்கூடாதுன்னு இறைவன் அறிவித்தானோ அவர்களையே பின்பற்றி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பகையாக இருக்கிறார்கள். வேதத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அர்த்தம். நீங்கள் பகைவர்களாக இருக்க மாட்டீர்கள், உதவக்கூடியவர்களாக இருப்பீர்கள், மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பீர்கள். உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் சந்தேகமாக பார்க்குறீங்க. எவனோ ஒருத்தன் வந்தான், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா வரவேற்கிறீங்க வாசலில் போய், என்னன்னே தெரியாது. அவர் பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இவங்க சொல்லிட்டு போட்டோம், உங்களுக்கு தெரியாது அவர் பெரிய ஆளான்னு தெரியாதுல்ல. வசதி அதிகாரத்தில் இருக்கிறது காரணமாகவோ, செல்வாக்கு இருப்பதன் காரணமாகவோ, செல்வம் இருப்பதன் காரணமாகவோ அவர் பெரிய ஆள் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் மனுஷன் தான். ஆனால் யாரை அப்படி பார்க்க முடியும் அப்படின்னா உங்களை சுற்றி இல்லை உங்கள் சமுதாயத்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க நல்லவங்களா இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் சம்மந்தமே இல்லாதவங்களை முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவான். உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வான். நம்ம எப்படி வாழணும்னு வேதம் அறிவிக்குது. அப்போ சம்மந்தம்லாம் ஒருத்தர் வராருன்னா நமக்கு தெரியாத ஆள் வரும்போது கவனத்தோடு பார்க்கணும். வெள்ளையர்கள் கூட சொல்ல வேண்டாம், அது உருவத்தை கொண்டு இல்லையா. வெளிநாட்டிலே நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, கொஞ்சம் ஆண்டுகள், கொஞ்சம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க. இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, வேறு வழியில் வந்துட்டு இருக்காங்க. அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு எல்லோரும் மரியாதை கொடுத்தாங்க இல்லையா. வந்தவனுக்கு அவன் என்ன பண்ணான், முதல்ல அவனை அடித்து அவனை கொன்னா தான் பயப்படுவான்னு. யாரை தன்னுக்கு வரவேற்று உணவு கொடுத்தானோ அவனே கொன்னான். மற்றவங்களாம் பயப்பட்டாங்க, இவனை கொண்டுருவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கொள்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, எந்த மக்களுக்குமே கிடையாது உலகத்தில். அப்புறம் யார் அநியாயம் செய்யக்கூடியவளாக இருந்தானோ அவன் அவளை கொலை செய்து பயத்தை ஏற்படுத்தி தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுமாறு செஞ்சான். நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்ல வச்சேன். நம்ம எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கோம், யாருன்னே தெரியாதவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தோம். இது கேடு, வேதம் படிக்காதனால வந்த கேடு. உங்கள் சார்ந்த உங்கள் மக்கள் வரும்போது நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்குறீங்க, உங்கள் மக்களை நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்குறீங்க. அவங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கல, உங்கள் கூட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், ஏதோ ஒரு அவனுக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவனுக்கு மரியாதை கொடுக்கல. ஏன்னா இந்த வேலை செய்கிறதுனால மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க.
அந்த மக்கள் அவங்க கூட வாழ்ந்து அவங்களுக்கு தெரிந்த மனிதர்களை நீங்கள் மரியாதை தரலை, தெரியாதவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை உங்களை அடிமைப்படுத்தணும். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வீடுகள்லையும் உங்களுடைய தொழில்களையும் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களை சார்ந்த மனிதர்களை நீங்கள் தள்ளி வைக்கிறீர்கள். உங்களை பற்றி சம்மந்தமே இல்லாதவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் தருகிறீர்கள். அவர்கள் உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிடுவார்கள். உங்களுக்கு எதிராகவே உங்களை செய்ய வைப்பான். இறைவன் அறிவிக்கின்றார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இவங்க என்ன சிந்தித்து செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால் மனிதன் சிந்திக்க விடாமல் ஆக்கிறதுக்கு தான் யாரும் எந்த புத்தகத்தையும் அவளுக்கு கொடுக்கவே இல்லை. பல காலமாக வேதத்தை படிக்கவே விடலை. புத்தகம் சொன்னால் வேதம் மட்டும்தான் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. அதை அந்த புத்தகத்தை எப்படி பின்பற்றணும்? உணர்வை பின்பற்றினால் நீங்கள் அதை பின்பற்றுவீங்க. உணர்வை பின்பற்றக்கூடிய யார் ஒருவரும் தனக்கு எது நல்லதுன்னு புரிஞ்சுக்க முடியும். உணர்வை பின்பற்றாதவர்கள்லாம் தெரியாததை பின்பற்றுறான். நாம் எல்லாரும் மாதிரி கிடையாது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஆபத்தில் போய் மாட்டுறோம். மற்றவர்களையும் ஆபத்துக்குள்ளே ஆக்குறாங்க. நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பவராக திருப்பிடுவார்கள். நல்லதை நல்லதுன்னு நீங்கள் வாழும்போது அப்படி கிடையாதுங்கிற எண்ணத்தை கொண்டு விதைக்கிறாங்க. அப்படி கிடையாது. புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க உங்களை புரியாத காரியத்தை செய்ய சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எது செஞ்சாலுமே புரிஞ்சு செய்கிறீங்க. இது என்னன்னு புதுசாக ஒரு உணவு கொடுத்தா கூட முதல்ல சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா இல்லைன்னா வேண்டாம், அவ்வளோதான். இல்லை ரொம்ப நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பிடும்போது பிடிக்கல, அவ்வளோ. என் உணர்வை நான் பின்பற்றேன். என்னவா இருந்தால் உனக்கு பின்னாடி சாப்பிட்டு போ, அவ்வளோதான். இப்போ எப்படி நிராகரிக்கிறாங்க, வைக்கிறாங்க என்னைய? இது நல்லதுன்னு சொல்லி எனக்கு என்னுடைய உணர்வு அறிவிக்குது. இது நல்லா இல்லை, இது வாசனை சரியில்லை, இது டேஸ்ட் சரியில்லை, எனக்கு பார்க்கவே பிடிக்கல, இது எதில் செஞ்சேன், எதில் எப்படி செஞ்சேங்க நீ சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் என்னை இது நல்லதுன்னு சொல்கிறேன், ஏமாத்துறான். உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றி விடுவார்கள். உங்களுக்கு நன்மை என்னன்னு உங்கள் உணர்வு அறிவிக்குது, அது பின்பற்றாதீங்க, நான் சொல்கிறத பின்பற்றுங்கன்னு உங்களுக்கு எதிராக உங்களை திருப்புறாங்க, நீங்கள் செய்வீங்கன்ற. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறை இருக்கிறது, பலவீனம் இருக்க தான் செய்யுது. அந்த பலவீனத்தை உணர்வை பின்பற்றுவதன் வாயிலாக அது கடந்து வரணும். அந்த பலவீனத்தை பலமாக மாற்றணும். அதுக்கான அறிவு பெறணும். ஒவ்வொரு சமுதாயமும் அறிவு பெறணும். எந்த அறிவு இல்லையோ அந்த அறிவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிவு வேணுங்கிறத எனக்கு அதில் பலவீனம் இருக்குது, எனக்கு அது என்னன்னு தெரியல. அப்போ அந்த தெரியலங்கிறது தான் பலவீனம். அது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அறிவு. இறைவன்ட்ட உதவி தேடுங்கன்னு அர்த்தம். நீ அதுக்கு பதிலாக இதை செய்யன்னு சொல்லுவான், என்னன்னு தெரியாமல். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தின் எனக்கு தெரிஞ்ச பாதையில் போகிறதுக்கு பதிலாக தெரியாத பாதையில் என்னை கொண்டு போகிறான். எல்லாருக்குமே தெரிஞ்ச பாதை நல்லதுக்கு நல்லது. அது நல்லதுன்னு இன்னும் சொன்னதுனால இல்லை, அவனும் தெரிஞ்சு தான் இருக்கான். இப்போ தெரியாத ஒன்று நான் எனக்கு தெரியும் நீ செய் அப்படின்னு சொல்கிறவனையும் பற்றி எனக்கு தெரியாது. முதல்ல இவர்கள் வேதத்துடைய பிரிவார். வேதத்துடன் யார்? படித்தவன் அர்த்தம். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுன வேட்டை கெடுத்தாங்க. அது அப்படி வேறு விதமாக சொல்கிறேன். வேதத்துடையோரில் ஒரு பிரிவார். தப்புக்காகவே அதை பயன்படுத்துறது. ஒரு சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும் இல்லையா? சட்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ஏமாற்றலான்னு செய்கிறது என்ன நினப்பு வருது இல்லையா? அவங்கள பற்றி அறிவிக்குது. சட்டம்னா என்ன? நான் வழி தவறியாமல் இருக்கும்போது எனக்கு எது சரியான வழின்னு அறிவிக்கிறது தான் சட்டம். என்னை கட்டுப்படுத்துறது இல்லை சட்டம். சட்டம்ன்றது எனக்கு ஒன்று தெரியல, அதாவது சரியாக செய்ய தெரியல, எது சரியானது எது நமக்கு நல்லதுன்னு அறிவிக்கிறது தான் சட்டம். என்னை அடிமைப்படுத்துறதுக்காக என்னை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்குறது இல்லை சட்டம். அப்போ வேதத்தை படித்தவர்கள்னு சொன்னால் சட்டம் தெரிந்தவர்கள் அர்த்தம். அதாவது நல்லது என்னான்னு தெரிந்தவர்கள், கெட்டது என்னான்னு தெரிந்தவர்கள், கெட்டதை விளக்குபவர்கள், நல்லதை ஏவுபவர்கள்னு அர்த்தம். ஆனால் இதையே குறுக்குத்தனமாக அதற்கு மாறாக எண்ணம் கொள்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம். அவர்கள் தான் வேதத்துடையோரில் ஒரு பிரிவார் நிறுவனம் அறிவிக்கிறார். தெரிஞ்சே தப்பு பண்ணுறான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு இறைவன் நமக்கு அறிவிக்கிறான். நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கவனமாக இருங்கள்னு சொல்கிறார். ஒரு பிரிவார் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். வேதத்தின் பெயரை சொல்லியே
வழிகெடுத்துருவாங்க, மூர்க்கவாதிகளாக அவங்கள மாற்றிடுவாங்க. மனிதன் மிருகத்துக்கு அந்த குணம் இருக்குது இல்லையா, ஒன்று அடிச்சுங்கிற குணம் இருக்கு இல்லையா, தன் குட்டியை திங்கிற குணம் இருக்கு இல்லையா மிருகத்துக்கு, பல மிருகங்களுக்கு பல உயிரினங்களுக்கு இருக்குது. தன்னுடைய குட்டிகளே காலி பண்ணும், சாப்பிடும். மனிதனுக்கு அப்படி இல்லை, அந்த குணத்தை கொண்டு வராங்க. நீங்கள் உங்களை குட்டியை கொண்டாலும் சரி, அடுத்தவங்களை கொண்டாலும் சரி, அந்த எண்ணத்திற்கு உங்களை கொண்டு செல்வார்கள். திசை திருப்புவார்கள். முதல்ல நம்பிக்கை கொண்டவரே வேதத்தை உடையோரில். வேதத்தை உடையோரேன்னு சொல்லவே இல்லை, நம்பிக்கை கொண்டவரேன்னு சொல்கிறான். ஆனால் வேதத்தை உடையால் பூரா நல்லவர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இப்போ வேதம் வழிகாட்டுது அப்படி இல்லைன்னு வழிகாட்டு. புரியுதா? நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்களை அடையாளம் காணுங்கள். வேதத்தை உடையோர்னு அடையாளம் பார்க்காதீங்க. அதாவது படித்தவன் நல்லா தான் இருப்பான், படித்தவன் போகிற நல்லவன், அந்த எண்ணத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன். சரியா? புரியுதா?